ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். தெளிந்த புத்தியை தேடுகிறவர்களே, உலகத்தில் களைத்தவர்களே, வாருங்கள், நாங்கள் சேர்ந்து ஆலோசிப்போம். நல் ஆலோசனை இல்லாத மக்கள் கூட்டம் அழிந்து போகும். நாங்கள் நல்ல ஆலோசனைகளை கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தில் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். மீண்டும் உலகத்தின் பெருமைகளை சுட்டி காட்டுவதற்கு சுற்றுலா பயணம் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். நான் இன்று வரைக்கும் சுற்றுலா பயணம் போனதும் இல்லை, அவற்றை நான் காண்பதும் இல்லை. ஊடகங்களில் நான் பார்த்திருக்கிறேன், அது போதும், அவ்வளவும் போதும். கிட்ட போய் தொட்டு பார்க்க வேணும் என்று எனக்கு இல்லை. கட்டடங்களையும் கட்டடங்களின் பெருமைகளையும். அப்போ எனக்கே அப்படி என்றால் என்னுடைய அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவர் என்ன சொல்றார் என்று சொல்லி. உண்மையை சொன்னா உடம்பெல்லாம் நோகும் என்ற ஒரு விஷயம் உண்டு. என்ன இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுதானே மக்கள் உலகம் தொடங்கினதிலிருந்து இன்று வரைக்கும் என்னத்தை காணுகிறார்கள்? கட்டப்பட்ட கோபுரங்கள் எங்கே? பெருமைகள் எங்கே? பெருமைகளை ஏன் தேடுகிறீர்கள்? பெருமைகளுக்கு பின்பால் ஏன் பிள்ளைகளின் ஆத்துமாக்களை பதிய வைக்கிறீர்கள்? அந்த பெருமைகளில் இருந்து அந்த பிள்ளைகளை வெளியே எடுத்து ஆன்மீக இரட்சிப்பு திட்டத்தை காண்பிக்க வேண்டாமா? அந்த பிள்ளைகள் உண்மையில் மெய்யாக ஈடேறும்படியாக மண்ணுக்குள் புதையக்கூடியவற்றில் பிள்ளைகளையும் சேர்த்தே புதைத்தால் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களும் அங்கே புதைந்து போகும் என்பதுதானே தெளிந்த புத்தி. நாங்கள் உலகத்துக்கே சாதகம் பார்க்கலாம் என்று கடந்து வாருங்கள். விழிப்புணர்வோடு வாருங்கள். உலகத்தின் ஜாதகம் என்ன? உலக ஜாதகம் என்ன சொல்லுகிறது? விழிப்புணர்வோடு கடந்து வருவோமாக. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உலகத்துக்கு முடிவு, உலகத்திற்கு ஒரு முடிவும் வராது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார். உலகம் தனக்கு பாதாளத்தை தானே கிண்டிக் கொள்ளும். தன் வின தன்னை சுடும். தான் வச்ச குழி தனக்கு. அந்த குழிகளை பார்த்து பிரமித்து அந்த குழிகளுக்கு பின்பாக போகும் விழித்தெழாத மனிதர்களுக்குத்தான் நான் இதை ஊக்கமாக இவ்வளவோ தியானித்து என்னை ஓரளவு ஆயத்தப்படுத்தி கொண்டு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். ஏசப்பா சொல்லியிருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளை எவர் சொல்லுவான்? இதோ மத்தேயு 24 அதிகாரம் நான் வாசிக்கிறேன். எப்பவும் நான் எல்லோருக்கும் இதைத்தான் நான் சொல்லுவேன். இதில் ஆண்டவர் அவசரமாக அவரை கொலை செய்ய போறார்கள். இலுமினாட்ஸ் அவரை கொல்ல போறார்கள். இலுமினாட்டிகள் கொடிய தண்டனையை கொடுக்க போறார்கள். அப்போஸ்தலர்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் அது தண்டனை தான் கிடைத்தது. நான் அந்த தண்டனையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். அதில் ஒரு பங்கு என்னை வந்து 3 ஆணி சிலுவை வந்து மோதி செல்லும். வேலாயுதம் குத்த போறீர்களா? அக்கினியில் நடக்க போறீர்களா? உலகத்தில் உள்ள ஆயுதங்களை உங்கள் கைகளில் எடுக்க போறீர்களா? விழித்தெழுங்கள் மக்களே, இதோ வருகிறது ஆயுதம், இதோ வருகிறது அக்கினி, இதோ வருகிறது வேலாயுதம், இதோ வருகிறது அக்கினி பாதை. அங்கே வேகாமல் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன். அங்கே நம்பிக்கையெனும் தலைச்சீராவை அணிந்து கொண்டு, அதற்காக ஒரு மார்க்கமே வந்து விட்டது. தலையில துண்டு போட்ட மார்க்கம், தலையில துண்டு போடாத மார்க்கம். ஐயோ, ஏற்கனவே மதங்கள் மனித இரத்தத்தை குடிக்கும் குருதி புனல்கள் என்று பார்த்தால் மார்க்கங்கள் வேறு. மார்க்கங்கள் அதை விட மோசமாக இருக்கிறது. இந்த மார்க்கம் அந்த மார்க்கம், சந்துக்கு சந்து, 3ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு மார்க்கங்கள் வந்து விட்டது. இவையும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் போகும். மார்க்கங்களும் அகன்று போகும். மெய்ஞானமே திடகாத்திரமும் வல்லமையின் நிறைந்து கல் மனையில் தன் வீட்டை கட்டின
ஞானவானுக்கு ஒப்பாகிறது. குட் மாஸ்டர் சிஸ்டம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். அவன் சொல்லி இவன் சொல்லி வரக்கூடாது. அவன் சொல்லுவதை கேட்டு இவன் சொல்லுவதை கேட்டு தேவ கருத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றது அவன் சொன்ன கருத்து. அது அவனோடு இருக்கட்டும். புதிய வார்ப்பு, புதிய வல்லமைகள், புதிய ஆவிக்குரிய வல்லமைகள் மக்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள கடந்து வாருங்கள். நான் உங்களுக்கு முன்பாக நான் இதை வெளிப்படுத்துகிறேன். மேற்கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்குள்ள உங்கள் ஞானம் உங்கள் மீது இறங்கும்படியாக நான் வல்லமையோடு ஜபித்து வாழ்த்துகிறேன். வாழ்த்ததுகள் குறைவாக இருக்கிறதுனால், சாபத்தீடுகள் அதிகமாக இருக்கிறதுனால் அள்ளி வாழ்த்துகிறேன். கழுவுப்படுவதாக. தீமைகள், தீய சக்திகள் செய்வினையில் காட்டி சொல்வினை தான் அதிக பயங்கரமானது. செய்வினையை தட்டி போட்டு போகலாம், சொல்வினை நின்று வேலை செய்யும். அது உங்களுக்கு தெரியுமா? செய்வினை, ஐயோ செய்வினை என்று பயப்படுறது. செய்வினை தேசிக்க இருக்க இங்கே கொண்டு வாங்க, நான் ஊருகே போட்டுறேன். அது ஒன்றும் செய்யாது. இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் சொல்லும் வார்த்தை அங்க வேலை செய்ய போகுது. அந்த பேயை நாங்கள் அவனுக்கு ஏவி விட போறது இல்லை. அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம். அது செயலிழந்து போகும். ஏனென்றால் அங்கே ஆசீர்வாதம் இறங்க போகிறது. இப்ப விளங்குறதா? எங்கே நாங்கள் வாசித்தோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சரிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் கேட்டது என்ன? இப்ப கடைசி கேள்வி, உலக முடிவு. அந்த முடிவு என்றது எப்ப வரும் என்று. முடிவு இப்பவே நம்மிடத்தில் வர வேண்டும். பழைய பாவத்திற்கு மறுதளித்து நாங்கள் மறித்து புதிய ஆத்மாவை நாங்கள் எங்களுக்கு இப்பவே இத்தருணமே தரித்து கொள்ள வேண்டும். ஒரு ராட்சியத்தின் கதை, ஒரு மனுஷன் ஒரு ராட்சியம். நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்று விட்டோம் என்று சொல்லி. ஓட்டு பிள்ளையா அது? ஒரு பிள்ளையா அது? அது எவ்வளவு வித்துக்கள், ஒரு பூவா அது? அது பூவுக்குள் எத்தனை சாமங்கள் இருக்கிறது, எத்தனை விதைகள் இருக்கிறது. அத்தனை விதைகளும் வெடிச்சு பறந்து அத்தனையாக பல்கி பெருகும் அல்லவா? அது மனிதனுக்கு அல்ல. மனிதன் அப்படி கண்மூடித்தனமாக இயற்கையோடு இயற்கையாக கலந்து, அதாவது இயற்கை கூடாக தன்னை அழிவுக்கு நேராக தன்னை நடத்தி போடக்கூடாது. அது மரணங்கள். ஒரு பூ பூத்தால் அந்த பூ என்ன செய்யும்? வதங்கும், அது மறைந்து போகும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நல்லாக வஞ்சிப்பார்கள். நீங்களும் நல்லாக எடுபட்டு போவீர்கள். அந்த எடுபட்டு போகாதிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. எடுபட்டு போவதை சோரம் போதல் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நாங்கள் எங்களுடைய வல்லமைகளை விட்டு நாங்கள் எடுபட்டு போவோமாகில் ஆண்டவர் எங்களுக்கு தந்தவற்றை பற்றி கொண்டிருக்க திருப்தி இல்லாமல் வாஞ்சைப்பட்டு கொண்டு, என்னத்துக்கான வாஞ்சை என்ற சொற்களை எல்லாம் பாவிப்பார்கள். அந்த வாஞ்சைகளை நாங்கள் எங்களுக்கு அது வேணும் இது வேணும், அங்க போய் அது செய்கிறார்கள் இது செய்கிறார்கள், அந்த சபையில் போனவன் நல்லா இருக்கிறான், இந்த சபையில் போனவன் கெட்டு போனான், இந்த கோயிலுக்கு போய் பூசை கொடுத்தம் பலி கொடுத்தம், அந்த வேற சபைக்கு போய் பலி கொடுத்தவன் அங்க அவன் நல்லா இருக்கிறான். அப்படியே அலைஞ்சு மோதியோட வேண்டியதுதான். அங்கே பலிகள் எடுக்கப்படும். ஒரு வில்லனை ஒரு சிநேகிதனாக்க முயற்சி செய்ததை போல அவன் வில்லன் தான். அவன் எப்பவும் தனக்குரிய காரியத்தை உங்கள் தலைகளின் மீதும் பிள்ளைகளின் மீதும் செய்து முடித்து விடுவான். கொடுப்பதிலும் அவன் கொள்ளையடிப்பது அதிகமாக இருக்கும். அதுதான் இலுமினாட். அந்த இலுமினாட் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறது தெரியுமா? ஒவ்வொருத்த இருதயத்துக்குள்ளும் அந்த இலுமினாட் ஆவிதான் வேலை செய்கிறது. அதனாலதான் ஒரு மனுஷன் இன்றைக்கு, ஏன்றால் மனுஷனாப்பட்டவன் இப்படி செய்கிறானா? மனுஷனாப்பட்டவனுக்கு இப்படி ஒரு புத்தி வருமா? மனுஷனா பிறந்தவனுக்கு, தாயின் வயிற்றுல பிறந்தவனுக்கு, தாய்ப்பால் குடித்தவனுக்கு, ஐயோ ஒரு பிள்ளையா வளர்ந்தவனுக்கு இப்படி ஒரு இருதயம் வந்தது, இங்க இருந்து வந்தது. இப்படி ஒரு பாவத்தை செய்து இப்படி அடிவாங்கி சாகிறானே. பாவிகளை அடிக்கிறவர்கள் 7 மடங்கு அவர்கள் வீட்டில் பாவம் தங்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. என்றால் அவன் ஏற்கனவே பாவி, அவனை நீ அடித்தால் நீ 7 மடங்கு பாவி. ஞானத்தை திற அடிப்பதோ தண்டனைகளை கூட்டுவதோ எந்தவித விமோசனத்தையும்
கொடுக்காது. ஏனென்றால் அந்த ஆவிகள் பலியெடுப்பதற்கென்றே இறங்கினது. அவைகள் அதிகமாக பலியெடுக்கும். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இழுபடும் இழண்டு இழுக்கும், உயிர் போகாது. விளங்குதா மக்களே? விழித்தெழுங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராட்சியத்துக்கு விரோதமாய் ராட்சியமும் எழும்பும். பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது உலக ஜாதகம். இதற்கு பார்த்து கிறிஸ்துவின் முத்திரையை போட்டுக் கொள்ளுங்கள். எந்த நட்சத்திரமும் எந்த பிறப்பு ஜாதகமும் இன்று வரை யாரை காத்தது? அப்ப ஏன் உலகம் அப்படி இருக்கு? அங்க நேரத்தை செலவழிப்பதில் அர்த்தம் இல்லை. சொந்த வீட்டை கட்டுங்கள். எது சொந்த வீடு? நீங்களும் உங்கள் ஆத்மாவும் நீங்கள் கட்டின பரலோக ராட்சியமும் தான் சொந்த வீடு. அங்கே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்படாது. கல் இல்லாத, சீமெந்து இல்லாத சொந்த வீடு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். என்னை ஆண்டவர் தன் சிறக்கைகளுக்குள் ஒளித்து வைத்திருக்கிறார். நானும் அனுபவித்தேன் பாடுகளில், திரட்டப்பட்டேன், புத்தகம் எல்லாம் பாதித்து எறியப்பட்டேன். நல்ல காலம். வேற பயங்கரமான ஆட்களை ஆண்டவர் என்னை சந்திக்க வைக்கவில்லை. நானும் அவர்களை பழைய யோசுவா, மோசஸ் போல நானும் அவர்களை நொறுக்கி போட்டு விடுவேன். சாதாரண ஆள் இல்லை. நல்ல காலம் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அநேக இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவரை பகைப்பார்கள். நடந்தீச்சு, நன்றாவே நடந்தீச்சு. நடந்ததெல்லாம் நன்றாவே நடந்தீச்சு. நடக்கிறதும் எல்லாம் நன்றாகவே நடக்கின்றது. இனி நடக்கப் போவதும் இதற்கூடாக, சத்தியத்திற்கூடாகவே தான் நடக்கப் போகிறது. ஆனபடினால் சத்தியத்தை மட்டும் நாங்கள் அறிந்து கொள்வோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் வேற. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அன்பு தணிந்து போகும். இவ்வளவுக்கு செய்ய முடியும்? அப்போ அன்பு தணிந்து போகும். தணிந்து போகாதிருக்க கற்றுக்கொள்வோமாக. முடிந்தவரை தாக்கி பிடித்துக் கொள்வோமாக. நாங்களும் எங்களை தாங்கி எங்களை சார்ந்தவர்களையும் தாங்கிக் கொள்வோமாக. முடிவு பரியந்தம் நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். எப்படி சோதனை? எப்படி சத்திய சோதனை? சத்திய சோதனையானது முடிவு பரியந்தம் தாக்குகிறது. இதுதான் வேலாயுதங்கள். நாக்கில் ஆயுதம், நாகாக்க. எந்த ஆயுதங்களாலும் எங்கேயும் குத்த வேண்டாம். மனதினால் மனக்கட்டுப்பாடு, மனம் திரும்புதல். அப்படியே உகந்த, பூஜைக்கு உகந்த பூக்களாக, பூஜைக்கு உகந்த பான பாத்திரங்களாக உங்கள் சொந்த வீட்டை, உங்கள் ஆத்மாவை, உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தான் இந்த வேத வாசிப்பு. இனிமேலும் நான் தொடர்ந்து இந்த மத்தேயு 24 உங்களுக்கு வாசித்து தருவேன். Follow me, likes me, likes Jesus, follow Jesus. அவருக்கே மகிமை. சொன்னதை நான் சொல்லுகிறேன். அவர் என்னிடத்தில் வாசம் பண்ணுவது நிஜம்தான். ஆனாலும் கிறிஸ்து வாழ்க. சுயநீதி என்று சொல்வார்கள், சுயநீதிக்காரர். அந்த சுயநீதிக்காரர் கிறிஸ்துவின் ராட்சியத்துக்குள் வர முடியாது. தாங்களாக நன்மைகளே செய்வார்கள், தொடர்ந்து நன்மைகள் செய்வார்கள். எந்த பாவத்தை நான் செய்தேன் என்று கேட்பார்கள். பார்க்கிறவர்களுக்கு முன்பாக நன்மையானவற்றையே செய்து குவிப்பார்கள். அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிறது திறவுகோல். இந்த திறவுகோல் புதிய ஏற்பாட்டின் திருரத்தத்தால் உண்டான திறவுகோலை கைகளில் எடுக்காமலுக்கு அநேகர் அந்த ஞான ஸ்நானத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் வருவதற்கு மொங்கி மோதுவார்கள். அது அந்த பெருமை, இது இந்த பெருமை, அங்க வந்தது, இந்த வம்சம் வந்தது, இது வந்தது என்று தாங்கள் தாறுமாறாகவே போய் கொண்டிருப்பார்கள். அது தாறுமாறாகவே தான் போகும். அந்த ஜாதகம் தாறுமாறான ஜாதகம். அங்கே தாறுமாறானவைகள் மட்டும் நடக்கும். ஒரு மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்தாவிட்டால் அவன் கிறிஸ்துவனுடைய பாத்திரன் அல்ல. சிதறுண்டு போகாம இருக்க இந்த
தேவ மனிதரை சகல மனிதர்களையும் அன்புடன் இரட்சிப்பதற்காக நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். தொடர்ந்து நாங்கள் பாலாக்கும் அருவருப்பு என்றிருக்கு பூமியில் ஜாதகம். இன்றைக்கு நாங்கள் உலோகத்தின் ஜாதகத்தை பார்க்க போறோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த அன்பு முத்தங்களோடு வாழ்த்துக்களோடும் உங்களை நான் அரவணைத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமேன்.